அனைவருக்கும் வணக்கம். டெய்லி 2PYQ சீரீஸில் இன்றைக்கி வந்து டே 8. இன்றைக்கி வந்து 2 கொஸ்டின் பார்ப்போம். இன்றைக்கி வந்து 15வது கொஸ்டின் வந்து பார்ப்போம். என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக அப்படின்னு கேட்குறாங்க. வேர்ச்சொல்னா ஒன்றும் இல்லை, கட்டளை சொல் அப்படின்னு அர்த்தம். கல், அப்புறம் படி, எழுது, விளையாடு, உட்காரு, நட, இது எல்லாமே வேர்ச்சொல் தான். இவங்க கேட்குறது கல் அப்படின்றது ஒரு வேர்ச்சொல் தான். வேர்ச்சொல்லுக்கு பதம் என்ன, பதம்னா அதோடைய முழுச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ எழுது அப்படின்னா இது வந்து ஒரு கட்டளை சொல், அதாவது வேர்ச்சொல். இதுக்கு பதம் என்னவா இருக்கும் அப்படின்னா எழுதுதல் அப்படின்னு வரும். ஒரு முழுச்சொல்லாக மாற்றணும், அவ்வளோதான். சொன்னால் வருமா? அவ்வளோதான். எழுது அப்படின்ற ஒரு வேர்ச்சொல்லுக்கு பதம்னா சொல்லு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு முழுச்சொல்லாக மாற்றினா எழுதுதல் அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் இங்கே கல்லுக்கும். கல்லுன்றது ஒரு வேர்ச்சொல். இது ஒரு முழுச்சொல்லாக மாற்றினா எது வந்து கரெக்டாக உட்காருதுன்னு பாருங்கள். கற்றல், கண்டான், கற்பனை, கல்லை. கல்லைன்றது வராது. இந்த கல் அப்படின்றது வந்து இது வேறு கல். இந்த ஜல்லிக்கல், பில்லுக்கல், அந்த மாதிரி அந்த கல்லில் வந்து வருது. இது அந்த கல். இப்போ இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கல் அப்படின்றது ஒரு வேர்ச்சொல்னா இதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குன்னு அர்த்தம். இது ஷார்ட் ஃபார்ம். ஃபுல் ஃபார்ம் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, கற்பனை அப்படின்றது வராது. கண்டான் அப்படின்றதுக்கு கான் அப்படின்றது தான் வேர்ச்சொல். கான்ன்றது தான் வந்து இந்த கண்டான்றதுக்கு வந்து வேர்ச்சொல். அப்போ எதுவும் கிடையாது. அப்போ மற்றது இருக்கிறது மிச்சம் இருக்கிறது வந்து கற்றல் அப்படின்ற ஒன்று தான். கல் அப்படின்றதுக்கு கற்றல் அப்படின்றது தான் பதம். ஆன்சர் வந்து ஏ தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். 16. இயல்பானது வேர்ச்சொல் அறிக. மேலே என்னன்னா கல் அப்படின்ற வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க, இதுக்கு பதம் அறி சொன்னாங்க. இங்கே பதம் கொடுத்துட்டாங்க, இதுக்கு வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இயல்பானது, இது ஃபுல் ஃபார்மு. ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. இதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சிடும் வேர்ச்சொல். இயல்பானது அப்படியே தெரியுது. இயல்பானது அப்படியே ஷார்ட் பண்ணால் இயல்பு அப்படின்னு வந்துடுன்னு. இது ஆன்சர் ஈஸி தான். இயல் அப்படின்றது இது வேற தொகுப்பு, இது வராது. இழைபு அப்படின்றது தொடை நயங்கள், மோனை, எதுகை, இழைபு, அதில் வரக்கூடியது. இதுவும் இல்லை. ஏன்றது இல்லை. இது நார்மலாக தெரிஞ்சிச்சு. ஆன்சர் ஈஸி தான். 16க்கு ஆன்சர் வந்து இயல்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து 2 பார்த்தாச்சு. நாளைக்கு 2 பார்ப்போம். நன்றி.